ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்குது. ஒரு காட்டு மரம். வேநீர் காலத்தில் அதனுடைய பூக்கள் அந்த மரம் முழுக்க கொழுந்து விட்டு எரியிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய பூக்கள் நெருப்பு எரியிற மாதிரி. அதனால தான் அதுக்கு ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர். தமிழில் அதனுடைய பேர் புரசு. ஸோ அதை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு காட்டுக்கு வந்தேன். துரதிருஷ்டவசமாக அது இந்த மரம் பட்டு போயிருந்தது. வேறு சில மரங்கள் தேடினேன், கிடைக்கல. அந்த பூக்கள் இருக்கக்கூடிய தேனை வந்து சாப்பிட்றதுக்காக தேன் சிட்டு, மின் சிட்டு, மாம்பழ சிட்டு மாதிரியான பல சின்ன அளவிலான பறவைகள் வரும். அதையும் ஃபோட்டோ, வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தேன். எதுவுமே கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக ரொம்ப காமனாக ஒரு தரையில் பார்க்கக்கூடிய ஒரு வானம்பாடியை நான் வந்து வீடியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வானம்பாடியோட இங்கிலீஷ் பேர் வந்து ஜெடான் புஷ்லார்க். ஜெடான் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிஞருடைய பெயர் வந்து அந்த பறவைக்கு வைக்கப்பட்டிருக்கு, அவருடைய பெயரால். தமிழில் ஜெடன் வானம்பாடி அல்லது ஜெடன் புதர் வானம்பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பறவை. ஒரு சவுண்டு வந்து கொடுத்துக்கிட்டே மேலேருந்து ஒரு 10-20 அடி மேலே ஏறி திருப்பி அங்கேருந்து அப்படியே சவுண்டு கொடுத்துக்கிட்டே கீழே இறங்கும். பார்க்க ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்கக்கூடியது. ஸோ அப்படியான ஒரு வீடியோ எடுக்கல. ஆனால் அந்த புதர் வானம்பாடியினுடைய ஒரு வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன், பாருங்கள்.